வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். இன்னைக்கு நம்ம கஜபீரா சூர்ணம் இதை பற்றி பார்க்கலாம். கஜம் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யானை. ஸோ யானை பலம் கொண்ட ஒரு ஆண்மகனை இந்த கஜபீரா சூர்ணம் உருவாக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்முள்ளி விதை, பூனைக்காளி விதை, ஏலக்காய், ஜாதிக்காய், சாலாமிசரி. இந்த 5 பொருளுக்குமே சம எடை வாங்கிக்கோங்க. இதில் இந்த பூனைக்காளி விதை மட்டும் தோலோடு இருக்கும். அதை ஒரு 12 மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா அந்த தோல் கலந்து வந்துடும். அந்த பருப்பை மட்டும் காய வச்சு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு நைஸாக பவுடராக்கி வச்சுக்கோங்க. இதுலேருந்து 1 ஸ்பூன் எடுக்கணும். அப்புறம் பாதாம் பருப்பு ஒரு 10 எடுங்க, 1 டம்ளர் பால். இந்த பாதாம் பருப்பை நல்லா அரைச்சி பாலில் போட்டு காய்ச்சி அந்த பாதாம் பால் எடுத்துக்கணும். பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஒரிஜினல் பாதாம் பால். இந்த பாதாம் பாலில் அந்த 1 ஸ்பூன் மருந்தை போட்டு கலக்கி அப்படியே குடிச்சிடணும். காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட அப்புறம் ரெகுலராக 40 நாள் எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க இதை 3 நேரம் கூட எடுக்கலாம். இதை எடுக்கும்போது ஆண்மை குறைவு, ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கிறது, இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். அதே மாதிரி தாது பலத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.